அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவோம். விசுவாசம் மட்டுமே, விசுவாசத்தினூடாக மட்டுமே கிறிஸ்துவை நாங்கள் அறியலாம். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தை கிறிஸ்து சபையிடம் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று திருவிருந்து. இதைத்தான் சபை போதித்தது. யாருக்கு? மக்களுக்கு. நீங்க கம்யூனியன் எடுத்தா உங்க பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும். சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனியன் சர்வீஸ்க்கு மக்கள் கூட வருவாங்க, அப்படிதானே? சபையில கம்யூனியன் சர்வீஸ்க்கு மக்கள் கூட வருவாங்க. அது என்னவோ எனக்கு தெரியாது, அது நீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கம்யூனியன் மேல மக்களுக்கு ஒரு என்ன இருக்கிறது, ஒரு பிடிப்பு இருக்கிறது. கம்யூனியன் என்ற மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. எனவே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்யூனியன் எடுத்தால், திருவிருந்து எடுத்தால் எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். சரி, திருவிருந்தின் அடையாளம் என்ன, திருமுழுக்கின் அடையாளம் என்றதை நாங்கள் திரும்பி பார்ப்போம் இதுல. அப்ப எனவே விசுவாசம் மட்டும் அடுத்தது என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாங்கள் மீட்கப்படுகிறோம். விசுவாசம் இல்லாமல் வேற எந்த ஒரு காரியமும் எங்களை என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவனிடத்துக்கு, கடவுளிடத்துக்கு கொண்டு போக முடியாது. எனவே விசுவாசம் என்ற இடத்துல எது வந்தது? எதை விசுவாசிக்கிறோம்? யாரை விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆனா இங்க விசுவாசம் இங்க எங்க வருதுன்னு சொன்னா, சபையில இருக்கிற பிரச்சனை, மக்கள் இயேசுவை விசுவாசிக்கல. அந்த நாட்கள்ல என்ன செய்தார்கள்? மக்கள் சபையை விசுவாசித்தார்கள். தங்களுடைய மீட்புக்கு கிறிஸ்துவை நம்பி இருக்கவில்லை, மக்கள் சபையை நம்பி இருந்தார்கள். ஏனென்றால் சபைதான் எங்களுக்கு என்ன செய்யும்? மீட்பை, சபை எங்களுக்கு மீட்பை கொடுக்கும் என்று நம்பி இருந்தார்கள். சபை மக்களை மீட்க இயலாது. மீட்பின் வழியை சபை என்ன செய்ய முடியும்? காட்டுவது மட்டும்தான் சபையினுடைய வேலை. எனவே மீட்புக்கு, ரட்சிப்புக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறோமா அல்லது சபையை காண்பிக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. எனவே மக்களை கிறிஸ்துவை நோக்கிய பாதையில் விசுவாசத்தில் வளர்ப்பதுதான் சபையினுடைய பொறுப்பு. சபையினுடைய பொறுப்பே விசுவாசத்திலே, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்திலே, இயேசு கிறிஸ்துவை நோக்கிய பாதையிலே மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் வளர வேண்டும். கிறிஸ்துவை மையப்படுத்தாமல் சபையை மையப்படுத்தி வாழும் வாழ்க்கை தோல்வியை நோக்கி மக்களை நடத்தும் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சபை மக்களுக்கு அவசியம். சபை இல்லாம மக்கள் இல்லை. சபை கட்டாயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. ஆனா சபையினுடைய வேலை என்ன? மக்களை விசுவாசத்திலே வளர்ப்பது. அது எதன் மீது வைக்கிற விசுவாசம்? கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். சபைக்குள் இருப்பது பாதுகாப்பு, சௌகரியம். ஆனால் மக்கள் கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் என்னது? அவன் புது சிருஷ்டி. அவன் புது சிருஷ்டியாக உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் சபை என்ன செய்தது? சபை கிறிஸ்துவை காட்டுவதற்கு பதிலாக, கிறிஸ்து மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக, அங்கே சபை தன் மீது நம்பிக்கை வைப்பதற்கு மக்களை வளர்த்தெடுத்திருந்தது. சபை கட்டாயம் அவசியம். சபை உறவு அவசியம். சபைதான் மனிதனை வளர்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அடுத்த பிரச்சனை இன்னைக்கு சபை என்கிற ஒன்றே அடையாளத்தை இழந்து போவதை நாங்கள் காண்கிறோம். சபையற்ற ஒரு கிறிஸ்தவம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பேட்ரிக் ஜான்ஸ்டன் யாருக்கும் தெரியுமா? பேட்ரிக் ஜான்ஸ்டன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆபரேஷன் வேர்ல்டுன்னு ஒரு புத்தகம் எழுதினார், தெரியுமா? ஆபரேஷன் வேர்ல்டுன்னு ஒரு புத்தகம் எழுதினார். மிஷனரி பின்னணியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அது ஆபரேஷன் வேர்ல்டுன்னு ஒரு புத்தகம் இருந்தது. அது எல்லா நாடுகளை பற்றியும், எல்லா கிறிஸ்தவத்தை பற்றியும், எத்தனை சபைகள் இருக்கு, ஒரு நாட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, என்ன சபை இருக்கிறது, எல்லா டீட்டெயிலும் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஆபரேஷன் வேர்ல்டு. எனவே அது ஒரு ஜெபத்துக்காக முதலாவது அவர் அனுப்பி கொண்டிருந்தார். அப்புறம் அது ஆபரேஷன் வேர்ல்டுன்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். பேட்ரிக் ஜான்ஸ்டன் இறந்து போயிட்டாரு. இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கிறார், The Church is bigger than we think அப்படின்னு. சபை நாங்கள் The church is bigger than we, நாங்கள் நினைப்பதை விட விசாலமானது. சபை நாங்கள் நினைப்பதை விட விசாலமானது எழுதியிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆரம்ப காலத்துல சபை மட்டும்தான் இருந்தது. ஆரம்ப காலத்தில் சபை மட்டும்தான் இருந்தது. இப்ப சபை மட்டும் இல்லை. இப்ப நிறைய சபை சாராத ஊழியங்கள், சபை சாராத நிறுவனங்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டு. என்ஜிஓஸ் இருக்குது, பல்வேறுபட்ட சபை சாராத ஊழியங்கள் இருக்கு, மிஷனரி இயக்கங்கள் இருக்கு, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கு, நிறைய இருக்குது. இவை எல்லாமே கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தபடினால அவர் இதை வச்சு என்ன சொல்றார்?
The church is bigger than we think. முதல்ல சபை மட்டும்தான் இருந்தது. இப்ப சபையோடு கூட என்னது, சபையை சுற்றி என்ன இருக்கு? சபை சாராத நிறுவனங்கள், இயக்கங்கள், சமூக ஸ்தாபனங்கள்னு சொல்லி ஏராளமான ஒரு பெரிய அமைப்பு, கிறிஸ்தவத்தை ஒரு பெரிய அமைப்பாக நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, அது இது, பிரிசன் மினிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரின்னு நிறைய ஏராளமான மினிஸ்ட்ரிஸை நாங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதில் என்ன காரியம் என்றால், இந்த இதில் ஒரு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஒரு பக்கத்தில் இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டு போறாங்க. யாரு? சபை சாராத இயக்கங்கள் ஒரு நல்ல வேலையை செய்யறாங்க, சரிதானே? என்ன செய்யறாங்க? சபை செய்யாத வேலையெல்லாம் செய்யறாங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, பிரிசனில் வேலை செய்கிறாங்க, ரோட்டில் இறங்கி சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி ஏராளமான பெரிய வேலைகளை இன்றைக்கு செய்து கொண்டு போகிறாங்க. யார்? இவங்க எல்லாமே. ஆனால் என்ன காரியம், இங்கே ஒரு ஆபத்து இருக்கு. என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த டெலிவிஷனில் நிறைய மினிஸ்ட்ரி நடக்குது. ஆனால் மக்கள் சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க, சபையை மறந்து போய் விடுகிறார்கள். மக்கள் நினைக்கிறாங்க இன்னைக்கு சபை இல்லாமலே நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் வாழலாம். அப்படிதானே? டெலிவிஷன்ல கம்யூனியன் கொடுக்குறவங்க இருக்காங்க தானே? டெலிவிஷன்ல ஆராதனை நடத்தி கம்யூனியனும் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, சரிதானே? கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும்ல. நீங்க வீட்டில் என்ன செய்யுங்க, நீங்களும் ஒரு பிரெட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் என்னது ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து வச்சு நீங்களும் என்ன செய்யுங்க, அங்கே டிவிக்குள்ள கம்யூனியன் நடக்கும் பொழுது நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் கம்யூனியனை நடத்துங்கன்னு சொல்றது இருக்குது. இப்போ சபை என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு முக்கியமானது, சரிதானே? சபை என்பது மனிதனுக்கு முக்கியமானது. இப்ப நீங்க செத்து போயிட்டா அங்க இருக்கிறவருக்கு நீங்க செத்து போயிட்டீங்கன்னு தெரியாது. இந்த கம்யூனியன் கொடுக்கிறவருக்கு அவர் உங்களை அடக்கம் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க அதை சண்டே ஸ்கூல் அனுப்பணும்னா அவர் வரமாட்டார். எங்க வரமாட்டாரு? அவர் வரமாட்டாரு. புரியுதா? உங்களுக்கு கல்யாணம் நடத்தி முடிக்கணும்னா அவங்க டிவிக்குள்ள இருக்கவர் வரமாட்டார். அதனால அங்க ஆராதனை. இப்ப நான் என்ன சொல்ல வருகிற விஷயம் இதுதான். என்னண்டா, இன்றைக்கு மக்கள் சபையை மறந்து சபையை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சபை என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்டரல் இஷ்யூஸ் நாங்கள் சொல்லுவோம், மெய்ப்பத்துவ பிரச்சனை, உங்களுக்கு சுகம் இல்லையோ, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கல்யாணமோ, உங்க பிள்ளைகளுக்கு ஓய்வு நாட் பாடசாலையோ, அல்லது உங்களுக்கு நீங்க செத்து போன அடக்கம் பண்றதோ, திருமணம் முடிச்சு வைக்கிறதோ, எல்லாத்தையுமே எது செய்யலாம்? ஒரு நிறுவனம் செய்ய முடியாது. யாரு செய்ய வேணும்? ஒரு சபை தான் செய்ய வேண்டும். ஏன்னா சபை என்பது மிக மிக முக்கியமானது. ஆனா அதே நேரத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்றால், சபை மீது நம்பிக்கை வைப்பது இன்னொரு பிரச்சனை. ஏனென்றால் சபை என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை நடத்துவதும் கிறிஸ்துவை நோக்கி நடத்துவதும் தான் சபையினுடைய வேலை. சில பேர் இதுக்காகவே சபையில் இருக்கிறாங்க. எதுக்காக? பிறந்ததிலிருந்து செத்து கல்லறைக்குள்ள போற வரைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சபையை விட்டு போனா கல்லறையே கிடைக்காது. அப்ப எதுக்காக நாங்க வாழ்றோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு இல்ல. எதுக்கு வாழ்றோம்? கல்லறைக்கு போறதுக்கு தான் நாங்க வாழ்றோம். இப்ப சில பேருக்கு சபை மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நான் செத்த பிறகு யாராவது என்ன புதைக்கிறதுக்கு வேணும்னு. அப்ப எனவே சபை என்பது எங்களை என்ன செய்ய முடியாது, சபை மீது நம்பிக்கை வைத்ததனால நாங்கள் கடவுளத்திலே போக முடியாது. சபையினுடைய வேலை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கடைசியில எங்களை புதைக்கிறது தான். புதைக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நாங்க எதை பத்தி பேசுவோம்? புதைக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நாங்க ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். அந்த பிரசங்கத்தை நாங்க சபையில் அதுக்கு கேட்டிருக்கவே முடியாது. என்ன பிரசங்கம்? பரலோகத்தை பத்தி, அப்படிதானே? நித்திய வாழ்வு, பரலோகம், இதை பத்தி நாங்க பேசுவோம். ஆனா நாங்க அன்னைக்கு பேசுற பிரசங்கத்தை அவர் கேட்க மாட்டாரு. யாரு? செத்தவர் கேட்க மாட்டாரு. அப்ப எனவே பரலோகத்துக்கு அனுப்புறதுதான் சபையினுடைய வேலை. அந்த வேலையை சில நேரத்தில் சபை கடைசி நாள்ல மட்டும்தான் செய்யுது. அதுக்கு முதல்ல என்ன செய்யறது கிடையாது. அது முதல்ல உணர்றதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. எனவே மனிதனை தேவனை நோக்கி வழி நடத்துகிறது இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நல்ல போதனையிலே வளர்ந்து நல்ல போதனையை பின்பற்றிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியிலே கடவுளை சேர்வது அதான். ஆனா என்ன இருந்தாலும் ஒரு மனிதன் செத்த பிறகு அவனை பத்தி நல்லதுதான் பேச வேண்டியிருக்கு. அப்படித்தானே? அவன் என்ன மோசமானவனா இருந்தாலும் அவனை பத்தி நல்ல வார்த்தை தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கள சுத்தி நிப்பாங்க. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போதகரமா இருக்கு. எனவே அவனை
சபையில இருக்கக்குள்ள அவனை பரலோகத்தை காட்டுறோமோ இல்லையோ, கடைசி நாள்ல அவனை எப்படியுமே நாங்க பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு சபையில என்ன செய்யறோம்? முயற்சி பண்றோம். சரி, சபை என்பது அவசியம். சபை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களோடு ஒன்றித்திருக்கிறது. ஆனா சபையினுடைய வேலை சபையின் மீது வைத்த நம்பிக்கையினால் ஒருவன் என்ன செய்ய முடியாது? ஒருவன் பரலோகத்தை நோக்கி போக முடியாது. ஒருவன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? சபை அவனை சரியான விதத்திலே கடவுளை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, விசுவாசம் என்பது அவன் சாகிற வரைக்கும் யாரிலே இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேலே அவன் விசுவாசம் வைத்தவனாக அவன் வாழணும். அதுதான் சபை நடத்த வேண்டிய காரியமாக இருந்தது. அடுத்ததாக பார்க்கிறோம், கிருபை மட்டுமே, கிரேஸ் அலோன். கிருபை மட்டுமே என்று நாங்கள் சொல்லும் பொழுது அடுத்ததாக நாங்கள் பார்க்க வருகிற என்ன காரியம் என்றால், கிருபை அல்ல, சபை மக்களுக்கு காட்டியது கிரியை. 7 சாக்கிரமந்துகள்: ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், நற்கருணை, பச்சாதாபம், பாவ சங்கீர்த்தனம், அவஸ்தை பூசுதல், குருத்துவம், அதோட மெய் விவாகம். இன்றைக்கு எங்களுக்கு 2 சாக்கிரமந்துகள் இருக்கு, அப்படித்தானே? சாக்கிரமந்துகளுக்கு வேற என்ன பேர் இருக்கு? சடங்குகள். சரியான இந்த சாக்ரமெண்ட்ஸ் என்ற ஆங்கில வார்த்தையில சாக்கிரமந்துன்ற வார்த்தை வருது. தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, திருவருட்சாதனங்கள். திருவருட்சாதனங்கள்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. 2 திருவருட்சாதனங்கள். ஒன்று திருமுழுக்கு, அடுத்தது திருவிருந்து. இப்ப சபை 7 சாக்கிரமந்துகளை வைத்திருந்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து கடைசியா அவஸ்தை பூசுகிற வரைக்கும் நீங்க சபையோட இருந்தால்தான் சபை என்ன செய்யும்? உங்களை சபையினுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணும். புரியுதா? அன்னைக்கு இருந்தது ஒரே ஒரு சபைதான். அந்த ஒரு சபை கிட்ட தான் என்ன இருந்தது? கல்லறையும் இருந்தது. அப்ப உங்களுக்கு அந்த சபைக்கு நீங்க கீழ்ப்படிந்து, சபைக்கு பணம் கொடுத்து, சபையில ஞானஸ்நானம் எடுத்து, சபையில உறுதி பூசி, சபையில நற்கருணை எடுத்து, சபையில பாவ சங்கீர்த்தனம் செய்து, எல்லாமே செய்து இந்த 6ஐயும் கடந்து 7ஐயும் நீங்க சரியா செய்திருந்தாதான் சபை கடைசி இதை உங்களுக்கு செய்யும். எதை? அடக்கம் பண்ணுகிறது செய்யும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க சபைக்கு அடங்கி, சபைக்கு கீழ்ப்படிந்து, சபைக்கு பயந்து, சபைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்வீங்க? செய்து, சபை கேட்கறதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? கொடுத்துக்கிட்டே நீங்க இருப்பீங்க. அப்ப மனிதன் மீட்புக்கு யாரை நம்பி இருக்கிறான்? சபையை நம்பிதான் இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு சடங்குகளை, சம்பிரதாயங்களை சரியான முறையிலே செய்து, ஞானஸ்நானத்திலிருந்து கல்லறை போகிற வரைக்கும் நீங்க சபைக்கு ஏதாவது என்னது எதிராக செய்து, இது எல்லாத்துல எதையாவது ஒண்ணு விட்டீங்கன்னா இடையில நீங்க விடுபட்டு போயிருவீங்க. அதனால நீங்க இதெல்லாம் கடைசி வரைக்கும் நீங்க சபைக்கு என்ன செய்யணும்? சபைக்கு நீங்க அடிமையா இருந்தே தான் ஆகணும், அல்லது சபைக்கு கீழ்பட்டு இருந்தே தான் ஆகணும். சீர்திருத்தவாதிகள் என்ன செய்தாங்க? இதை மாற்றி சொன்னாங்க, இது எல்லாமே திருவருட்சாதனங்கள் கிடையாது. மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவையானது 2 மட்டும்தான். மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவையானது 2 மட்டும்தான். என்னது? ஒன்று திருமுழுக்கு, அடுத்தது திருவிருந்து. இதன் அடையாளம் என்ன? திருமுழுக்கு எதனுடைய அடையாளம்? புதிய வாழ்வு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனிதனாக எழும்புகிறோம், புதிய வாழ்வு. திருவிருந்து எதற்கு அடையாளம்? புதிய சமூகம். ஒவ்வொரு முறையும் திருவிருந்து எடுக்கக்குள்ள அதுதான் நாங்க பார்க்கிறோம். ஒரு சபையாக, ஒரு சமூகமாக என்ன செய்கிறோம்? ஒரே இரத்தத்தில், ஒரே மாம்சத்தில், அப்பத்திலும் பானத்திலும் பங்கு பட்டுகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிருந்து இரத்தமும் மாம்சமும் என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்திலே நாங்கள் இணைக்கப்பட்ட ஒரு சமூகம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இது ஒரு புதிய சமூகம். இந்த புதிய சமூகத்தினுடைய அடையாளம் என்ன? அங்க நாங்க ரட்சிக்கப்பட்டோம், புதிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம் என்று சொன்னால், அடுத்ததாக இந்த புதிய சமூகத்துக்குள்ள வரும் பொழுது அந்த புதிய வாழ்க்கையை நாங்க எங்க வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது? இந்த புதிய சமூகத்துல தான் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. புதிய சமூகத்தின் அடையாளம் என்ன? ஏற்றத்தாழ்வற்ற, பாகுபாடற்ற ஒரு சமூகம். இந்த சமூகத்துல நாங்க வித்தியாசமானவர்கள். நாங்க உருவங்கள் வித்தியாசம், எங்களோட கலாச்சாரம் வித்தியாசம், எங்களுடைய மொழி வித்தியாசம், நாங்க வந்த சமூக பின்னணி வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். ஆனால் இங்கே நாங்கள் அனைவரும் கடவுளுக்கு முன்பாக எங்களுக்கு இருக்கிற முதலாவது முக்கியமான ஒரே ஒரு அடையாளம் என்னதான்? என்ன அடையாளம்? கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய
பிள்ளைகள், கடவுளாலே மீட்கப்பட்ட ஜனம், கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளம் தான் எங்களுக்கு இருக்குது. அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. எங்களுடைய மொழி, எங்களுடைய என்னது, எங்களுடைய கல்வி தராதரம், அதெல்லாமே என்னது கீழே போட்டு நாங்க மிதிக்க வேண்டியது. எனவே இந்த அடையாளத்துக்கு மேல ஒரு அடையாளம் கிடையாது. எனவே இந்த அடையாளத்திலே என்ன கிடையாது, எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் கிடையாது. கருப்பு கருப்பு தான், வெள்ளை வெள்ளை தான். இப்ப நான் வெள்ளையாக்க முடியாது. ஆனா என்ன கிடையாது, நிற வேறுபாடு கிடையாது. வெள்ளக்காரன், கருப்பு, ஆப்பிரிக்கன், ஏசியன், இந்தியன், ஸ்ரீலங்கன், இந்த மாநிலம் அந்த மாநிலம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப சில நேரத்துல எனக்கு நிறைய இது வருது, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வருது. சில பேர் ரொம்ப ஆக்ரோஷமா எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னா, ஜாதியை பற்றி, ஜாதி அமைப்பு பற்றி எல்லாம் கிறிஸ்தவங்களுக்குள்ள இது இருக்கக்கூடாது, அந்த ஜாதி இந்த ஜாதி இருக்கக்கூடாது, அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு எழுதுவாங்க. ஆனா அதே அடுத்த போஸ்ட்டை போடுவாங்க. என்ன போஸ்ட்னு சொன்னா, வடநாட்டுக்காரன் இந்தியாவை, தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னு. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் நான். புரியுதா? ஒரு பக்கத்துல நாங்க இந்த பிரிவினையை எதிர்க்கிறோம். எந்த பிரிவினைய? ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்றோம். இன்னொரு பேத்துல இன்னொரு பிரிவினையை கொண்டு வர்றோம். என்ன பிரிவினை கொண்டு வர்றோம்? பிரதேசவாதத்தை கொண்டு வர்றோம், அல்லது மாநிலவாதத்தை கொண்டு வர்றோம், அல்லது ஒரு மொழியை கொண்டு வருகிறோம். அப்படிதானே? அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எந்த விதமான ஒரு மனிதனை மனிதனா முதலாவது பார்க்க பழகணும். மனிதனை மனிதனாக பார்க்க பழகணும். இது வந்த உடனேயே, எது வந்த உடனேயே, படிச்சவன் படிக்காதவன், என்னது, பணக்கார ஏழை, இந்த மாநிலம் அந்த மாநிலம், இந்த மொழி அந்த மொழி, இந்த இனம் அந்த இனம், இந்த தேசம் அந்த தேசம்னு வந்த உடனேயே என்ன போயிரும்? மனிதநேயம் போயிரும். மனிதனை மனிதனாக பார்க்காம மனிதனை எதா பார்க்கிறோம் நாங்க? எதாக? மனிதனை மனிதனாக பார்க்கல, மனிதனை மொழியை வச்சு பார்க்கிறோம், மனிதனை வச்சு இனத்தை வச்சு பார்க்கிறோம், மனிதனை கலரை வச்சு பார்க்கிறோம், மனிதனை ஜாதியை வச்சு பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கடைசியில ஒரு மனிதனை, அப்ப மனுஷன் சொல்லி நாங்க யார நினைக்கிறோம்னா, எங்களை மாதிரி ஒருது, எங்க மொழி பேசுகிறவன், எங்களுடைய என்னது, எங்களுடைய ஊரை சேர்ந்தவன். புரியுதா உங்களுக்கு? இப்ப அவனை மட்டும்தான் நாங்க மனிதனா பார்க்கிறோம், மற்றவங்கள மனிதனா பார்க்கறதே கிடையாது. இதுதான் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு பேசுறேன். புதிய சமூகம் என்று சொல்லும் பொழுது, ஒன்று, எங்களுடைய சமூகத்துக்குள்ளே எங்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை, எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை. எங்கள்ட்ட நான் கல்வி கற்றவன் கற்காதவன், படிச்சவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க. படிக்காதவங்களை நாங்க படிச்சவங்கள மாற்ற முடியாது. ஆனா எங்களுக்குள்ள என்ன கிடையாது? பிரிவினை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. ஒரு மனிதனுடைய சமூகத்தை, ஒரு மனிதனுடைய கலாச்சாரத்தை, ஒரு மனிதனுடைய நிறத்தை, ஒரு மனிதனுடைய கல்வி அறிவை வைத்து நாங்கள் அவனை மதிப்பிடுவதும் கிடையாது. எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்கிறோம்? மதிப்பிட, மரியாதை செலுத்த, ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே திருமுழுக்கு புதிய வாழ்வுக்குள்ளே வருகிறோம். திருவிருந்து மூலமாக ஒரு புதிய சமூகத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? இணைத்துக் கொள்ளப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய சமூகம் அது. கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பின்னணியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அவன் ஆயக்காரர் இருக்கிறான், செலோத்தே இருக்கிறான், புரியுதா, யூதன் இருக்கிறான், யூத கலாச்சாரத்துக்குள்ளும் பல்வேறுபட்ட பின்னணியில் இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறவன் இருந்தான், ஆயக்காரன் இருந்தான், பரிசேன்னு இருந்தாங்க, இதுவும் இருந்தான், செலோத்தே என்ற தீவிரவாதிகளும் இருந்தாங்க, தீவிரமாக யூத மதத்திலே தீவிர போக்குடையவர்களும் இருந்தார்கள். இப்படி பல்வேறுபட்டவர்களை நாங்க பார்க்கலாம். ஆனா எல்லோரும் 12 பேருமே அவருடைய சீஷர்கள். அவர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தார், ஒரே மாதிரி தான் நடத்தினார். யூதாசை கூட அவர் மரணம் வரையும் அவரோடு அவர் வைத்திருந்தார். சொல்ல, அவன் திருடனானபடியால் பணப்பையை வைத்திருந்தவன், பணத்தில் திருடுறான்னு சொல்லி அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவனையும் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யல, கடைசி வரையும் அவனை திரட்டி விடலை, அவரோடு வைத்திருந்தார். எனவே அந்த விதமான பாகுபாடற்ற முறையிலே மக்களை வழிநடத்தி வருகிற ஒரு கிறிஸ்துவாக இருந்தபடினாலே எந்த பாகுபாடு மற்ற முறையிலே மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே திருவிருந்து புதிய சமூகத்தினுடைய அடையாளம், திருமுழுக்கு புதிய வாழ்வின் அடையாளம். புதிய வாழ்வை பெற்று ஒரு புதிய சமூகத்துக்குள்ளே நாங்கள் இணைக்கப்படுகிறோம். இதுதான் இந்த ரட்சிப்புக்கு தேவையான 2 அடையாளங்கள், சாக்கிரமந்துகள். இதுதான். எனவே 7 சாக்கிரமந்துகளை வச்சு சபை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் இங்கே சீர்திருத்தத்துக்கு பிறகு அது 2 சாக்கிரமந்துகளாக மாறுவதை, அல்லது திருவருட்சாதனங்களாக மாறுவதை நாங்கள் காண்கிறோம். இந்த 2ம் கூட மனிதனை ரட்சிக்காது. இந்த 2ஐயும் வைத்தும் நாங்க என்ன செய்ய முடியாது? மனிதனை
ரட்சிப்புக்குள் வழி நடத்த இயலாது. ஏனென்றால் இந்த இரண்டுமே ரட்சிப்பின் அடையாளங்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்பதற்கான அடையாளங்கள் தான் இது. அது இப்படி சொல்லப்படுது, உள்ளான கிருபையினுடைய புறம்பான அடையாளம். உள்ளான கிருபையினுடைய புறம்பான அடையாளம். இப்ப ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களா, ஞானஸ்நானம் கொடுக்கறதுனால ரட்சிக்கப்படுறாங்க? ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் கொடுக்குறோம் இல்லையா? அப்ப என்னது, இவன் ரட்சிக்கப்பட்டுகிறான் என்பதற்கான அந்த உள்ளான கிருபையின் அடையாளம் தானே. திருவிருந்து கொடுக்கிறோம், திருவிருந்து அது உள்ளான கிருபை. உள்ளான கிருபை என்றா ஒரு புதிய சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே மாம்சத்தில், ஒரே சரீரத்தில், ஒரே இரத்தத்திலே நாங்கள் பங்குடையவர்களாக இருக்கிறோம். தலையாகிய ஒரே கிறிஸ்துவினுடைய சரீரம் என்பதற்கான அடையாளம் மட்டுமே. இந்த ரெண்டுமே உள்ளான கிருபையினுடைய புறமான அடையாளம். ஒரு மாற்றம் அடைந்த வாழ்க்கைக்கான அடையாளமாக இது இருக்கிறது. அடுத்ததாக நாங்க பார்க்கும் பொழுது சோலாஸ் கிறிஸ்து, கிரைஸ்ட் அலோன், கிரைஸ்ட் அலோன் இஸ் அவர் லார்ட், சேவியர் அண்ட் கிங். கிறிஸ்து மட்டுமே எமது ஆண்டவர், கிறிஸ்து மட்டுமே எமது மீட்பர், கிறிஸ்து மட்டுமே எமது ராஜா. ஏன் கிறிஸ்து மட்டும் என்பதை சீர்திருத்த தலைவர்கள் முன்வைத்தார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் இடத்துல யார் இருந்தது? பாப்பாண்டவர் இருந்தார். ஏன்னா அதுக்கு அவர் கடவுளுடைய ஸ்தானத்திலே இருக்கிறவர். அங்கே சபை கொண்டு வந்த ஒரு சத்தியம் என்னென்றா, அவர் பாப்பாண்டவர் எந்த பாவமும் செய்யாதவர். அவர் ஒரு நாளும் பாவமே செய்ய மாட்டார், அவர்ல பாவமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியா நாங்க என்ன சொல்ல வர்றோம்? பாப்பாண்டவர்கள் எந்த பாவமே இல்லை, அவர் பாவமே செய்ய மாட்டார். இன்ஃபாலிபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படி என்றா அவர் பாவம் செய்ய மாட்டார், அவர் பாவமே செய்வதில்லைன்னு சொல்லும் பொழுது நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம்? அவர் சொல்லுகிற எல்லாமே கடவுளுடைய வார்த்தை, அவர் கடவுளுடைய ஸ்தானத்திலே இருக்கிறார். எனவே பாப்பா ஆண்டவர்னு சொல்றதே அவருடைய கடவுளை ஸ்தானத்திலே இருக்கிறவர். கடவுளை ஸ்தானத்திலே இருக்கிறபடினாலே அவர் பேசுகிற வார்த்தை எல்லாமே யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை. எனவே கிறிஸ்துடைய இடத்திலே பாப்பாண்டவர் இருந்தார், சபை இருந்தது. எனவே கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லும் பொழுது சில நேரத்துல இந்த இடத்துக்கு நாங்களும் வரலாம். என்ன இடத்துக்கு வரலாம்? பாப்பாண்டவர் இடத்துக்கு. எனக்கு குட்டி பாப்பாண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாப்பாண்டவர்னு சொல்லும் பொழுது அவருக்கு மேல யாருமே இல்லை, எல்லாமே அவருக்கு கீழே தான். இப்ப உங்களுக்கு தெரியும் பாப்பாண்டவர் மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? பாப்பாண்டவர்னு சொல்லும் பொழுது அவருக்கு மேல யாருமே இல்லை, அவருக்கு கட்டளையிட யாருமே இல்லை, அவருக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை, அவரை வழி நடத்த யாருமே இல்லை. அவர் தான் என்ன செய்வார்? மற்றவர்களுக்கு கட்டளையிடுவார், மற்றவர்களை வழி நடத்துவார், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், மற்றவர்களுக்கு இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா கடவுளாகவும் இருப்பார், அவரே முடிவும் எடுப்பார். சரியா? அப்ப இது அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு நிறைய பாப்பாண்டவர்மார் இருக்கிறாங்க, இல்லை நாங்க இருக்கிறோம். பாப்பாண்டவர்மார்களாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நான் சொல்றதுதான் கடவுளுடைய வார்த்தை, நான் எடுக்கிறது தான் தீர்மானம், நான் சொல்றது தான் கடவுள்கிட்ட இருந்து வந்த செய்தி. அப்படி என்று சொல்லும் பொழுது நாங்களும் ஒரு பாப்பாண்டவர் தான். சரிதானே? கிறிஸ்துவனிடத்திலே பாப்பாண்டவர் இருந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாமே கடவுளுடைய வார்த்தையாக இருந்தது. இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், பாரம்பரியம். ஏன்னா கடவுள் அவருக்கு கொடுக்கிற வெளிப்படுத்தல் எல்லாமே சபையில் என்ன செய்கிறது? சத்தியமாக மாறுகிறது. இப்ப இன்னைக்கும் சில நேரத்தில் நாங்க பாப்பாண்டரா இருக்கலாம். என்ன பாப்பாண்டரா இருக்கலாம்? வேதத்துக்கு புறம்பானதை கடவுள் என கொடுத்த வெளிப்படுத்தல்னு சொல்லி சபையில் நாங்க என்ன செய்யலாம்? அதை சத்தியமாக மாத்தலாம். இருக்குதா இல்லையா? இருக்குது. அவனை பாப்பாண்டவர் மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்க. எனவே சபை பாப்பாண்டவர், சபையிலே இன்றைக்கும் பாப்பாண்டவர் மாதிரி இருக்கிறாங்க. ஏண்டா கிறிஸ்து இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது? பாப்பாண்டவர் இருந்தார், நாங்க இருக்கலாம். நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்க போகலாம், கிறிஸ்துவின் இடத்துக்கு நாங்க போகலாம். கடவுளை பார்க்காமல் மக்கள் எங்களை நோக்கி பார்க்க வைக்கலாம், பார்க்க வைக்கிறாங்க, எங்களை நோக்கி பார்க்க வைக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் தங்களை நோக்கி பார்க்க வைக்கிறார்கள். கிறிஸ்து என்கிற இடத்துக்கு சபையும் வரலாம், சபையினுடைய ஊழியனும் வரலாம். மக்கள் கிறிஸ்துவை பார்ப்பதற்கு பதிலாக யாரை பார்க்கலாம்? ஊழியனையும் பார்க்கலாம், சபையையும் பார்க்கலாம். எனவே முதல்ல சொன்னது போல நாங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு என்ன செய்யக்கூடாது?
முயற்சி செய்யக்கூடாது. ஆனா இன்றைக்கு சில நேரத்தில் நான் முதல்ல சொன்னது போல, மக்களுக்கு வார்த்தையின் அறிவு இல்லாத பொழுது, மக்களுக்கு வேத அறிவு இல்லாத பொழுது மக்கள் இங்கதான் பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்க? சபையையும் சபையினுடைய தலைவரையும் தான் அவர்கள் பார்ப்பார்கள். எனவே நாங்கள் இங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை நோக்கி நடத்த வேண்டியதான் சபையினுடைய பொறுப்பு. கிறிஸ்துவை விட்டு நாங்க கிறிஸ்துவனிடத்துக்கு என்ன செய்ய முடியாது? வரக்கூடாது. அதே நேரத்திலே கிறிஸ்துவின் இடத்துக்கு நாங்கள் கிறிஸ்துவின் இடத்தை கிறிஸ்துவுக்கு சபையிலே நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் இடத்தை சபையிலே கிறிஸ்துவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிகமாக கிறிஸ்துவை பத்தி, சிலுவையை பத்தி, மரணத்தை பத்தி நாங்கள் சபையிலே பேசுவது வழக்கம். என்னைக்கு பேசுவோம்? கம்யூனியன் சர்வீஸ் அன்னைக்கு பேசுவோம், அப்படிதானே? கம்யூனியன் சர்வீஸ் அன்னைக்கு மட்டும்தான் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பத்தி, மரணத்தை பத்தி, சிலுவையை பற்றி, பாவ மன்னிப்பை பத்தி அதிகமாக நாங்க பேசுவது வழக்கம். இந்த இடத்துலதான் எனக்கும் சீர்திருத்தவாதிகளுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் கம்யூனியன் சர்வீஸ் இருந்தது. கம்யூனியன் தான் கடவுளே. எங்க மத்திய கால சபையில கம்யூனியன் தான் கடவுளே. கம்யூனியன் எடுத்தா நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுவீங்க என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அடுத்தது கம்யூனியன் இயேசு கிறிஸ்துவாக மாற்றி வைத்திருந்தார்கள். கம்யூனியன் தான் மெய்யான கிறிஸ்து, அது மெய்யான சரீரம், மெய்யான ரத்தம். அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சுவிசேஷம் தேவையில்லை. ஏன் சுவிசேஷம் தேவையில்லை? கிறிஸ்துவ நீங்க காதால கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? கிறிஸ்து தான் உங்களுக்கு என்ன செய்யறாரு? கிறிஸ்து தான் நீங்க என்ன செய்றீங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உள்ளுக்கே வந்துடுறாரு உங்களுக்கு. அதான் நீங்க கம்யூனியனையும் எடுக்கிறீங்க. கம்யூனியன் எடுத்தோம்னா கிறிஸ்து உங்களுக்கு உள்ளுக்கு போயிடுறாரு. அப்புறம் என்னது? கிறிஸ்துவ பத்தி நீங்க காதல கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே கிறிஸ்துவ எங்களுக்கு வேணாம், கம்யூனியன் தான் எங்களுக்கு வேணும். அப்ப கம்யூனியன் என்ன செய்தாரு? கிறிஸ்துவா மாறிட்டாரு. இப்ப கம்யூனியன் தான் கடவுளாக மாறிட்டார். இதனால சீர்திருத்தவாதிகள் என்ன சொன்னாங்க? கம்யூனியனை இவங்க கடவுளா வச்சிருக்கிறபடினால, சபை கடவுளா வச்சிருக்கிறதுனால, இனி கம்யூனியன் எங்களுக்கு வேணாம், மாசத்துக்கு ஒரு முறை கம்யூனியன் எடுத்தா எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதனால என்ன நடந்ததுன்னா, அது அடுத்த பக்கம் போயிட்டு சபை என்ன போயிட்டுனா, சபை கிறிஸ்துவ பத்தி 3 வாரம் பேசுறதே கிடையாது. சபை ஒரே ஒரு வாரம் கம்யூனியன் அன்னைக்கு மட்டும்தான் கிறிஸ்துவ பத்தி பேசுறோம். ஆனா எல்லா பிரசங்கமும் போதனையும் கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக, பேசுகிற வார்த்தை, பிரசங்கம், பாடல்கள் எதுவாக இருந்தாலும் மனிதனை கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துகிறதா இருக்கணும். இந்த சபையினுடைய ஆராதனையிலே மையப்பொருளே யாரு? கிறிஸ்துதான். என்னுடைய ஆராதனை செமினாருக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பலிதான் ஆராதனை. ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பரலோகத்திலும் என்ன ஆராதனை? பரலோகத்தில் என்ன ஆராதனை? பலி ஆராதனை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். எனவே சபையிலே ஒவ்வொரு ஆராதனையிலும் கருப்பொருள், மையப்பொருள் கிறிஸ்து. பாடல்கள், செய்தி எல்லாமே கிறிஸ்துவை நோக்கி மக்களை காட்டுகிறதாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சீர்திருத்த காலத்துக்கு பிறகு நடந்த பிரச்சனை என்னன்னா, கம்யூனியனை ஒரு வாரம் வைத்தபடினால மற்ற வாரங்கள்ல கம்யூனியன் ஒரு வாரம் வச்சது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மக்கள் இல்லாட்டா கம்யூனியனுக்காக தான் என்ன செய்வாங்க? சபைக்கு வருவாங்க. திருவிருந்துக்காக தான் சபைக்கு வருவார்கள். எனவே திருவிருந்து இல்லாமலும் நாங்கள் ஆராதிக்க பழகணும். ஆனால் ஒவ்வொரு ஆராதனையிலும் திருவிருந்து இல்லாவிட்டாலும் யார் இருக்கணும்? கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி காட்டுகிறது தான் எங்களுடைய பிரசங்கம், எங்களுடைய ஆராதனையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்து இருந்த இடத்துல தான் யார் இருக்கிறது? பாப்பாண்டவர் இருந்தார். சில நேரத்தில் நாங்களும் இருக்கலாம். சபையும் வரலாம், சபையினுடைய பாப்பாண்டவரும் வரலாம். சரி, அடுத்தது சோலடியோ குளோரியா. தேவனுக்கு மட்டுமே மகிமை. தேவனது மகிமைக்காக மட்டுமே நாம் வாழ்கிறோம். எனவே இந்த எல்லாமே நாங்கள் செய்யும் பொழுது, எதை செய்யும் பொழுது? ஆரம்பத்திலிருந்து படிச்ச 4 காரியத்தையும், சோலா ஸ்கிரிப்சூரா, வேதம் மட்டும், சோலா ஃபீடே, விசுவாசம் மட்டும், சோலா கிராஷியா, கிருபை மட்டும், சோலி கிறிஸ்டோஸ், என்னது? கிறிஸ்து மட்டும். 4 காரியம், சரிதானே? சோலா ஃபீடே, சோலா ஸ்கிரிப்சூரா, சோலா கிறிஸ்துஸ், சோலா கிராஷியா. கிருபை, இயேசு, வார்த்தை, விசுவாசம். இந்த 4ம் வரும் பொழுது இந்த 5 தானா வரும். சோலி டியோ குளோரியா, தேவனுக்கு மட்டுமே மகிமை. தேவனது மகிமைக்காக மட்டுமே நாம் வாழ்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு தத்துவம். கிறிஸ்து எங்களை இந்த உலகத்திலே வைத்திருப்பதன் நோக்கமே தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கான வாழ்க்கை.
எனவே தேவனை குறித்து அறிவற்றவர்களாக மக்கள் காணப்பட்டனர். சபை தேவனுடைய இடத்தை ஆக்கிரமித்திருந்தது. தேவனுடைய இடத்தை சபை ஆக்கிரமித்திருந்தபடினாலே மக்கள் தேவனை பார்க்கவில்லை, கடைசியாக எதை பார்த்தார்கள்? சபைதான். சபைதான் மக்களுக்கு கடவுள், சபைதான் மக்களுக்கு கிறிஸ்து, சபைதான் மக்களுக்கு நம்பிக்கை, சபைதான் மக்களுக்கு வார்த்தை, விசுவாசம், பைபிள் எல்லாமே. எனவே சபை கடவுளுடைய இடத்தை எடுத்திருந்ததை நாங்கள் சீர்திருத்த காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே காண்கிறோம். எனவே மக்களை இதை எல்லாத்தையும் விட்டு விடுவித்து நேரடியாக கடவுளுடைய மகிமைக்காக வாழவும் கடவுளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் தான் என்ன நடந்தது? சீர்திருத்தம் நடந்தது. 5 நீங்க பாடமாக்கி இருக்கணும். இப்ப இதுதான் சீர்திருத்தத்தினுடைய அஸ்திபாரம், இதுதான் சீர்திருத்தத்தினுடைய தூண்கள், 5 தூண்கள், 5 pillars of என்னது? கிறிஸ்டியானிட்டி. அப்ப முதலாவது சொல்லுவீங்களா? பார்க்காம சொல்லுவீங்களா? என்னது? சோலா ஸ்கிரிப்சூரா, வார்த்தை மட்டும், விசுவாசம் மட்டும், கிருபை மட்டும், கிறிஸ்து மட்டும், தேவ மகிமை மட்டும். சபை எங்கேயோ பரலோகத்துக்கு போயிடும். சபை எங்க? சபை பரலோகத்துக்கு போயிடும். இதுதான் சபை பரலோகத்துக்கு, மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கான வழி. இந்த 5 சபையிலே இருக்கும் என்றால் மக்கள் விசுவாசம் மட்டும், மக்கள் கடவுள் மீது, இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசத்தோடு, வேத வார்த்தையை நம்பி, தேவனுடைய கிருபையை நம்பி, அங்கே கிறிஸ்துவை நோக்கி பார்த்து மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் சபையை எங்கேயோ கொண்டு போயிடலாம். சரிதானே?